மரத்துக்கு ஆண் மரமா பெண் மரமா இல்ல கரெக்ட். இந்த மரத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு சார் சொன்னார் இல்லையா, வெள்ளக்காரன் வந்தா அதை கொண்டு போனான்னு சொல்லி, இந்த குழைய 48 நாளைக்கு நீங்க அரைச்சு காலையில சாப்பிட்டீங்கன்னா நல்ல பாம்பு கழிச்சா உங்க உடம்புல விஷம் ஏறாது. இந்த குழையுடைய மகத்துவம் பற்றி இந்த மரம் பெரும்பாலும் இருக்கிறது ஒரு கோயில் தலங்கள் சாமி நடமாடக்கூடிய இடங்கள்ல தான் அந்த மரம் இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட வந்து நீங்க வெள்ளி செவ்வாய்க்கு வந்து சூடம் குளித்தி போட்டீங்கனாலே அதனுடைய பவரை காலமாக இருக்கும். சூடத்துக்கு இந்த மரத்துடைய சக்தி அவ்வளவு. நீங்க படிக்கிற குழந்தைகளை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்காக தான் அந்த மரத்துடைய சூடுக்காக தான் படிக்க கொடுத்தேன். அடுத்தபடியாக மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பிருத்திவிராஜன் அவர்களை பேசுகிறார். அறிவிலை தெளிவு நெஞ்சிலே எல்லாரும் சொல்லுங்கப்பா. மரத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசாலை பொழுதெல்லாம் இனது பேரருளே பொழுதெல்லாம் இனது பேரருளே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சந்தனென்று சொல்ல கலங்குமே செந்திலகர் சேவகாரியும் திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதே வினை மேவ வராதே வினை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்த பின்னாரே அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது பின்னாரே அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் கொண்டு சிறந்தது பின்னாரே அதை வந்தே கூறி மனதில் நிறுத்தி வந்தே மாதிரி என்று வாங்கிய வாசிக்கிறோம். பெருமாள் கோவில்பட்டி கிராமத்துல இந்து பாரம்பரிய சங்கம் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கக்கூடிய பெரியவர்களே, ஊரினுடைய ஐயார் கோவிலுடைய போராகி தங்கப்பாண்டி அவர்களே, எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் இருக்கக்கூடிய தீபன் முத்தையா அவர்களே, மேலும் நமக்கு இந்த மதத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு கருத்தை கூறி இந்த ஊருக்கு ஒரு புதிய விடியலை, புதிய ஒரு மாற்றத்திற்காக ஒரு வழிகாட்டியாக தனக்கு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய பிடபிள்யூ கான்ட்ராக்டர் திரு முத்துராம்ஜி அவர்களே, RSS பொறுப்பாளர் ரீபன் அவர்களே, தேவகுமார் அவர்களே, கார்த்திக் அவர்களே, அதுபோல இந்த ஊர் பகுதியுடைய பல நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கு தலைவர் பாலகிருஷ்ணஜி அவர்களே, மேலும் இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பேச்சை இந்த சிறப்பு ஒளிபரப்பை ஊர் முழுவதும் பல்வேறு கிராமங்களிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஒரு தினங்கள்ல நம்ம நம்ம பகுதிகளில் சிறப்பான முறையில பொங்கல் விழா கொண்டாட போகிறோம். இந்த நாட்டுல இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக ஒன்று அப்படின்ற உணர்த்துவதற்காக பல்வேறு விழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல பொங்கல் விழா ஒன்று. ஏனென்றால் நம்ம இந்து சனாதன தர்மத்துல இந்த தர்மத்திலே மட்டும்தான் ஒருவன் கடவுள், ஒரு மத வழிபாட்டு நூல் இவருக்கு ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இந்த மதத்தில் இருக்க முடியும். இல்ல அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் முறையை, ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்து சனாதன தர்மம் மட்டுமே. சகோதரர்களே, சுவாமி விவேகானந்தர் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பெரியவங்களுக்கு சின்ன பையன் நான் சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த நாட்டை தன்னுடைய பாத கரங்களால் நடந்து திரிந்தவர். அவர் எல்லா கிராமங்களுக்கும் இந்த தேசம் முழுவதும் பயணம் செய்தவர். நம்முடைய தர்மத்தை, நம்முடைய பண்பாடு, நம்ம கலாச்சாரத்தை கற்றறிந்தவர். அப்படி ஒரு காலகட்டத்துல அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய மகிமை யாருக்கும் வெளியே தெரியல.